டிஓபி சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல், அதாவது நம்ம இந்த டிஓபி எபிசோடு சீரியஸ் ஆரம்பிச்சோன்னையும் ஃபர்ஸ்ட் பண்ண எபிசோடே முருகன் பாட்டு தான். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முருகன் பாட்டு பண்றோம். ஆனா இந்த முருகன் பாட்டை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதாவது முருகனுக்குன்னு சில பாடல்கள் கற்பனை என்றாலும் அந்த மாதிரியான சில பாடல்கள் தான் முருகன் பாட்டிலேயே ரொம்ப ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கும். ஆனா அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா சேவல் கொடி பறக்குறதா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு எப்படி சொல்ற உணர்வு பூர்வமா அப்படி ஒரு கடவுளையும் ஒரு துள்ளலையும் எல்லாத்தையுமே உள்ள பாட்டுல கொண்டு வந்திருப்பாரு பாவிஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம பாவிஜய் அவர்கள் அதுல நிறைய அரசியலும் பேசியிருக்காரு. அதாவது தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய அரசியல். அதை தாண்டி இன்னொரு அரசியல் பேசியிருப்பாரு. ஆதித்தமிழன் ஆண்டவனானா, மீதி தமிழன் அடிமைகளானான்னு. அவ்வளவு ஏங்க, இந்த லைனை தான் இப்ப கூட நான் ரிங்டோனா வச்சிருக்கேன். அதாவது விஷ்ணுவர்தன் அவர்கள் வந்து மலேசியாவில் அவங்களோட அத்தை வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கெல்லாம் என்ன தமிழ்நாட்டில் முருகனை கொண்டாடுறீங்க, இங்க நாங்க கொண்டாடுவோம் பாரு, அந்த அளவுக்கு நீங்கெல்லாம் கொண்டாடவே இல்லை இன்னும். தைப்பூசத்துக்கு ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் தைப்பூசத்துக்கு போய் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆன விஷ்ணுவர்தன் இந்த சுச்சுவேஷன்ல இந்த தைப்பூசத்தப்ப இங்க ஒரு பாட்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்த பாட்டு தான் இந்த சேவல் கொடி பறக்குதுடா.